OOPS, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அது ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸாக பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோடய சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஒரு காருன்னு ஒரு செக்டார் எடுத்துக்கிறேன். காருன்றது ஒரு கிளாஸ். ஒரு காருக்கு என்னென்ன இருக்கும்? பேசிக்காக மாடல் நம்பர், ஸ்பீடு, இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அது சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். லைக் வந்து டிரைவிங் அண்ட் அதர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு கார் பண்ணோம். இப்போ நான் வந்து ஒரு கார் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். டொயோட்டா வந்து ஒரு கார் கிரியேட் பண்ணுது. அந்த காரோட மாடல் நம்பர் சும்மா வந்து 3A5ன்னு எடுத்துக்கிறேன். ஸ்பீடு வந்து அரௌண்ட் 150 km/h. நான் என்ன பண்ணுறேன், டொயோட்டா வந்து இந்த காருன்ற ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இந்த காருன்ற ஒரு இதோடைய ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இதுதான் ப்ளூ பிரிண்ட். கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு டொயோட்டா வந்து அதோடைய காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது. இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த கார் தான் ஆப்ஜெக்ட். இந்த கிளாஸ் தான் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு இந்த காருன்ற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் வச்சு. இப்போ டொயோட்டாவுடைய கார் வந்து செல்ஃப் ஆட்டோமேட்டிக் டிரைவிங்னு எடுத்துக்கலாம். டிரைவிங். இப்போ இதை வந்து கோடிங்கில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாஸுன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். கார், அதான் இந்த கிளாஸோட பேர். அதுக்குள்ளே மாடல் நம்பர் எம்டியாக வைக்கிறேன். ஸ்பீடும் எம்டியாக வைக்கிறேன். இது ரெண்டுமே வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஆர் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். ஆப்ஜெக்ட் ஒரு பேர் வைக்கிறேன். லைக் டொயோட்டா கார் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இந்த கிளாஸ் பேர். இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஒரு டொயோட்டா காருன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இந்த காருன்ற ஒரு கிளாஸை வச்சு. இப்போ அதுக்கு வந்து மாடல் நம்பர், ஸ்பீட்லாம் அசைன் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்டோட பேர் டொயோட்டா கார் டாட் நம்ம மாடல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு இப்போதைக்கு 3A6ன்னு கொடுக்குறேன். லைக் பார்ட்ஸில் 3A6ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி டொயோட்டா கார் டாட் ஸ்பீடு வந்து 150ன்னு தரேன். நான் இப்போ அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் டொயோட்டா கார் டாட் மாடல் நம்பர் வந்து கொடுத்தேன்னா பாருங்கள், மாடல் நம்பர் 3A6ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டாட் ஸ்பீடுன்னு கொடுத்தா ஸ்பீடும் பிரிண்ட் ஆயிரும் 150. இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஸ்டேட். இதுலேயே நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸும் ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம். எப்படின்னா, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம்? டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் டிரைவிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். உள்ளே வந்து செல்ஃப்னு கொடுக்கணும். செல்ஃப்னா இந்த கிளாஸோடைய ஃபங்க்ஷன் தான் இது. ஸோ செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணணும். டிரைவிங்குள்ளே என்ன ஆப்ரேஷன் தரலான்னா, நான் இந்த செல்ஃப் கூட வந்து ஒரு பேராமீட்டர் அனுப்புகிறேன், எக்ஸ்ன்ற பேராமீட்டர். இஃப் எக்ஸ் வந்து 1 இருந்ததுன்னா பிரிண்ட் கார் இஸ் ஆட்டோமேட்டிக் டிரைவிங்னு வச்சுக்கிறேன். எல்ஸ் பிரிண்ட் கார் இஸ் செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணலாம்? அதே மாதிரி தான். ஆப்ஜெக்டோட பேர் டொயோட்டா கார் டாட் டிரைவிங். அதுக்குள்ளே
பேரந்தசிஸில் நம்மளுடைய எக்ஸ் அனுப்பணும். நான் வந்து 1 அனுப்புகிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், கார் இஸ் ஆட்டோமேட்டிக் டிரைவிங் 150 ஸ்பீட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்படி தான் ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து ஃபங்க்ஷன்ஸும் வேரியபிள்ஸும் அசைன் பண்ணலாம். இது ஸ்டேட், இது வந்து பிஹேவியர், ஒரு கிளாஸோட பிஹேவியர். இதில் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து காருன்னு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேனுவலாக தான் நான் இங்கே வந்து மாடல் நம்பர், ஸ்பீடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக தான் கொடுக்குறோம். இது வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். இதுவே நம்ம இங்கேயே வந்து 3A6ன்னு கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து 115 நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக டொயோட்டா காரோட மாடல் நம்பர் 3A6, ஸ்பீடு வந்து 115 எப்படி அசைன் ஆகிறதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு தான் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணலான்னா, நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுவும் ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய பேர் வந்து இனிட்னு சொல்லுவாங்க. __init _ கொடுத்துட்டு செல்ஃப் இந்த கீவேர்டு கிளாஸ்க்குள்ளே எந்த ஒரு மெத்தட் நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் உள்ள செல்ஃப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்கணும். செல்ஃப்னு கொடுத்துட்டு நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் லைக் வந்து எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இது பேராமீட்டராக வாங்கிட்டு செல்ஃப்ன்றது இந்த கிளாஸ்ன்றது அசைன் பண்ணும். இந்த கிளாஸில் மாடல் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ். அதே மாதிரி செல்ஃப் டாட் இந்த கிளாஸில் ஸ்பீடு ஈக்குவல் டு ஒய். கடைசியாக வந்து என்ன பண்ணோம்னா பிரிண்ட் மாடல் நம்பர் is self dot model number comma speed is செல்ஃப் இந்த கிளாஸில் ஸ்பீட். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணும் போதே இங்கே வந்து 3A6 115 கொடுத்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னா, எல்லாம் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், மாடல் நம்பர் இஸ் 3A6, ஸ்பீட் இஸ் 115 நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து அசைன் பண்ணி இந்த காருன்ற கிளாஸோடைய மாடல் நம்பரில் எக்ஸையும் ஒய்யும் நம்ம அசைன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட ஆப்ரேஷன். நம்ம இங்கே பிரிண்ட் கூட பண்ணாமலும் இருக்கலாம். நம்ம இங்கே செல்ஃப் யூஸ் பண்ணுறோன்னா இந்த கிளாஸோடைய, இதுவே நம்ம இங்கே நம்ம வெளில வந்து மாடல் நம்பர்னு கொடுத்துட்டு இங்கே மாடல் நம்பர் கொடுத்தோன்னா அது வந்து 2 மாடல் நம்பர் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த கார்ன்ற கிளாஸோடைய மாடல் நம்பரில் இந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணுன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கு தான் செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இதுவே வந்து பிரிண்ட் டொயோட்டா டாட்டுன்னு கொடுத்து நம்ம வந்து இது மாடல் நம்பர் ஸ்பீடுன்னு கொடுக்கும். இதுவே டொயோட்டா காருன்னு நம்ம வந்து இது பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? வெயிட் பண்ணுங்க, இதை நான் தூக்கிடுறேன். எதுவும் பிரிண்ட் பண்ண வேணாம், அசைன் மட்டும் பண்ணால் போதும். டொயோட்டா காருன்னு நம்ம வந்து இது பண்ணோன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? மீன் கார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. நமக்கு வந்து டொயோட்டா காருன்னு நம்ம இங்கே போட்டோன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு தான் டெஃப் __str __, அதுதான் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட்
பிரிண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா this is an object of class carன்னு கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து நான் ரன் பண்ணுறேன். இதை கிளியர் பண்ணிடுறேன். வந்துட்டு நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள், ஒரு நிமிஷம், சாரி, நான் ரிட்டர்ன் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்? பிரிண்ட் கொடுக்கக்கூடாது, ரிட்டர்ன் கொடுக்கணும். நான் அதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் கார்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் பண்ணால் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கூட கிரியேட் பண்ணலாம். லைக் வந்து இது வந்து டொயோட்டா கார் 1ன்னு எடுத்துக்கலாம். சரி, டொயோட்டா கார்னு எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து ஒரு டாட்டா கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதே மாதிரி கார் கிளாஸ், அதுக்குள்ளே வந்து அதோடைய மாடல் நம்பர் வந்து 123ன்னு கொடுக்குறேன். 123, ஸ்பீடு வந்து 178ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் டாட்டா கார் அப்படின்னு கொடுத்துட்டு இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணனா பாருங்கள், திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் கிளாஸ் கார் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம கிரியேட் பண்ணலாம். டாட்டா கார் டாட் மாடல் நம்பர், டாட்டா கார் டாட் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், 123 மாடல் நம்பர், 178 ஸ்பீட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது மல்டிபிள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இப்போ எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை பேஸ் பண்ணது. அதாவது ஸ்டூடெண்ட்டோடைய நேம், ஐடி வாங்கிட்டு அவங்களுடைய மார்க்ஸை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிட்டு அவங்களோட ஆவரேஜை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். டெஃப் init ப்ளஸ் செல்ஃப் வந்து டிஃபால்ட் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த கிளாஸ்னால நம்ம நேம் அண்ட் ஐடியை வந்து இன்புட்டாக கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸோடைய செல்ஃப் டாட் நேம்க்கு வந்து நேம் அசைன் பண்ணிடலாம். அதேமாதிரி இந்த கிளாஸோடைய ஐடிக்கு நம்ம கொடுத்த இன்புட் ஐடி நம்ம வந்து இது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸை வச்சு க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நம்ம ஒரு கிரேடுன்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். அதில் தான் நம்மளுடைய மார்க்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிரேடை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆட் கிரேட், அதே மாதிரி செல்ஃப் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு இங்கே நம்ம வந்து ஆர்பிட்டரி ஆர்கியூமெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எத்தனை இன்புட் வேணால் அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணலாம். ஆர்பிட்டரி இது கொடுத்தலாம். நான் வந்து இதுக்கு வந்து ஸ்டார் கிரேட்ஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ என்னென்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபார் லூப் மூலயமா நம்ம பேராமீட்டரில் பாஸ் பண்ண இன்புட் எல்லாத்தையும் கிரேட்குள்ளே வந்து அந்த கிரேடுன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு ஃபார் லூப்பில் ஃபார் மார்க் ஃபார் எக்ஸ் இன் கிரேட்ஸ் நம்ம கொடுத்த அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இஃப் சப்ஜெக்ட் வந்து லெஸ் தென் 1 இருக்கா, அப்படி 1 இருந்தால் பிரேக் பண்ணிக்கிறேன் இந்த மொத்த லூப்பையும்.
இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கிரேடு லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணலாம். எக்ஸை அப்பெண்ட் பண்ணிட்டு சப்ஜெக்டோடைய வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் டு subject 1, அதாவது subject equal to subjects -1. ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் வந்து ரன் ஆகிறப்ப சப்ஜெக்ட்ஸோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சப்ஜெக்ட்ஸோட வேல்யூ வந்து 1 விட கம்மியாயிருச்சுன்னா இந்த மொத்த லூப்புமே பிரேக் ஆயிரும். அதாவது 5 சப்ஜெக்டோட மார்க்கை வந்து இந்த கிரேட்குள்ளே வந்து கிரேட்குள்ளே வந்து அப் அண்ட் கிரேடுன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்ம இங்கே வந்து 5க்கு மேலே சப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாலும் 5க்கு மேலே மார்க்ஸ் கொடுத்தாலும் இங்கே வெறும் 5 மட்டும் தான் அப் அண்ட் ஆகும், பேலன்ஸ் எல்லாம் அப் அண்ட் ஆகாது. அதுதான் நம்மளுடைய லாஜிக். இப்போ அடுத்து வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மார்க்கோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கலாம். ஆவரேஜ் மார்க் அப்படின்னு அடிச்சுட்டு அதே மாதிரி செல்ஃப் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் அந்த லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கா. அதுக்கு வந்து இஃப் செல்ஃப் டாட் கிரேட் எம்டியாக இருந்ததுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணட்டும். எல்ஸ் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணி மார்க்ஸ் மொத்தமாக ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸால் டிவைட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல லிஸ்ட்டில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணுறதுக்கு சம்முன்ற நான் ஒரு மெத்தட் நான் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நம்மளுடைய லிஸ்ட் நேம் செல்ஃப் டாட் கிரேட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது லென்த் ஆஃப் செல்ஃப் டாட் கிரேட். அதாவது மேலே வந்து எல்லா மார்க்கும் ஆட் ஆகும், கீழே வந்து நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணி அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நமக்கு ஆவரேஜ் மார்க்கு எப்படி இது டிஸ்பிளே பண்ணுறதுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ற மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. மார்க் எப்படி ஆட் பண்ணணும்னு க்ரியேட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை எப்படி பிரிண்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து str இந்த ஒரு மெத்தடை கால் பண்ணலாம். செல்ஃப் டாட் செல்ஃப் இது வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை கால் பிரிண்ட் பண்ணோன்னா என்ன பிரிண்ட் ஆகணும். அதுக்கு வந்து ரிட்டர்ன் நம்ம இங்கே வந்து ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட்டர் வந்து வேரியபிள்ஸை ஸ்ட்ரிங்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்னு. ஸ்டூடெண்ட் நேம் இஸ் பேரந்தசிஸில் நம்மளுடைய வேரியபிள் செல்ஃப் டாட் நேம் வித் ஐடி self dot id scored self dot average markன்ற ஒரு மெத்தடை கால் பண்ணி அதுலேருந்து வர வேல்யூ ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 2 இருந்தால் போதும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ இருந்தால் போதும். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கொடுக்கலாம். .2f இதே மெத்தட் இதே ஃபங்க்ஷனில் வந்து எப்படி கூப்பிடணும்னா செமிகாலன் டாட்னு சொல்லணும். இப்போ இதுவும் நம்ம முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். student1 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப். இப்போ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரில் என்ன கொடுத்தோம்? நேம் அண்ட் ஐடி கொடுத்தோம். ஸோ நம்ம அதை பாஸ் பண்ணலாம். நேம் வந்து என் நேமே கொடுத்துட்றேன், ராகேஷ். ஐடி வந்து 1. அவ்வளோதான், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ student1 டாட் ஆட் கிரேட் இதுக்குள்ளே நான் ஒரு $89, $78, $92, $94, $34, $46 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். student1
இந்த ஆட் கிரேட்ஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஆர்பிட்டரி ஆர்கியூமெண்ட்ஸாக வாங்கி நமக்கு இங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணிருச்சு இந்த லிஸ்ட்டில். இந்த பிரிண்ட்டில் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இதை கால் பண்ணுது, அதாவது இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ராகேஷ் வித் ஐடி 1 ஸ்கோர் 68.2 அப்படி நமக்கு கொடுத்துருக்கு. இங்கே பர்சன்டேஜ்னு கொடுத்தலாம். பர்சன்டேஜ் ராகேஷ்ன்ற ஸ்டூடெண்ட் வந்து ஐடி 1 68% எடுத்திருக்காங்க, நமக்கு வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டி நேம் வந்து ஜெய், நம்பர் 2, மார்க் வந்து நான் ஒரு 2 மார்க் தரேன். கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெயிட் பண்ணுங்க. சாரி, இங்கே நான் வந்து ஸ்டூடெண்ட் 2 கொடுக்கணும், இங்கே ஸ்டூடெண்ட் 2 கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ராகேஷ் ஐடி 1 ஸ்கோர் 68%, விஜய் ஐடி 2 ஸ்கோர் 83%. இங்கே நம்ம 2 கிரேட் கொடுத்ததுனால இந்த 2 கிரேடை மட்டும் ஆட் பண்ணி டிவைட் பை 2ன்னு கொடுத்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிளுக்கு பண்ணலாம். லைக் வந்து புக் மேனேஜ்மெண்ட், டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்.